அதிகம் பேசுபவர். இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு யாரையாவது ஞாபகத்துக்கு வருதா? ஓ, அது நீங்க தானா? எஸ் அப்படின்னா ஆமாங்க. அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கானது தான். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பயனடைவீங்க. நாம் நம்ம வாழ்க்கையில் நொடிக்கு எதையாவது பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எப்போவாவது நீங்கள் சிந்திச்சிருக்கீங்களா நம்ம பேசுகிறது எந்த அளவுக்கு பயனளிக்குது அப்படின்ட்டு? எஸ், எந்த ஒரு விஷயமும் அது அளவுக்கு அதிகமாக போனால் பிரச்சனை தான் உண்டாகும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஒருவரோட மனசை உடைக்கவும் செய்யும், ஒருவரின் வாழ்க்கையை உயர்த்தவும் செய்யும். நம்ம சொந்த வார்த்தைகளால் நம்ம எதிர்காலத்தை அமைக்கவும் முடியும், அதுபோல் குலைக்கவும் முடியும். ஓகே, இதை சயின்டிஃபிக் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 10,000 வார்த்தைகள் பேசுவார்களாம். ஆனால் இது ஒவ்வொரு நபர்களோட அடிப்படையில் மாறுபடும். அதாவது சிலர் நிறைய பேசுவார்கள், சிலர் அமைதியாக இருப்பாங்க. ஸோ ஒருவரோட வேலை, குணம், சூழல், உடல்நிலை, மனநிலை எல்லாமே இதில் தாக்கம் செலுத்துது. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம என்ன பேசுகிறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை உருவாகும். ஸோ தினமும் நம்ம வாயில இருந்து 10,000 வார்த்தைகள் என்னும் அடிப்படையில் 10,000 வாய்ப்புகள் வெளிவருது. கட்டாய நினைவில் வச்சுக்கோங்க, நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை. நம்ம எவ்வளோ அதிகமாக பேசுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம அளவாக பேசினாலும் எந்த மாதிரி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடியும் பல தடவை யோசிங்க. நம்ம பேசுகிறது பிரயோசனமானதா? இதனால் பிரச்சனைகள் உருவாக வழி இருக்குதா? இதனால் யாராச்சும் ஹர்ட் ஆகுவாங்களா? இந்த மாதிரி நீங்கள் யோசிங்க. பல தடவை பல கோணங்கள்ற யோசித்து பேசுங்க. நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்களா, இந்த உலகத்தில் பல விஷயங்களை சாதித்தவங்க, எல்லா வகையிலுமே திறமையானவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. அவங்க என்ன பேசினாலும் அதில் எல்லாத்துலேயுமே ஒரு அமைதி இருக்கும். எதை பேசுகிறதா இருந்தாலும் அவங்க யோசித்து பார்த்து பல கோணங்களை யோசித்து தான் பேசுவாங்க. பொதுவாக அறிவாளிகள் அதிகமாக பேசவே மாட்டாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, அதிகமாக பேசுவோமா அல்லது பயனுள்ளதை பேசுவோமா என்று. இதனால தான் நூலாசிரியர் ராபர்ட் கிரீன் அப்படிங்கிறவங்க தன்னோட புத்தகமான 48 Laws of Power அப்படிங்கிற புத்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஆல்வேஸ் சே லெஸ் தென் நெசசரி. அதாவது எப்போதுமே தேவைக்கு குறைவாகவே பேசு. குறைவாக பேசுகிறது தான் உங்களோட சக்தியை உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ், நம்ம பிரச்சனையே இதுதான். நம்ம எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அதிகமாக பேசுவோம், வாய்க்கு வர எல்லா பாயிண்ட்டையுமே அடிச்சு விடுவோம். ஆனால் உண்மையிலே இம்ப்ரெஸ் பண்ணுறது நம்மளோட சைலன்ஸ் ப்ளஸ் ஆக்ஷன்ஸ் தான். சரியான நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை 1000 வார்த்தைகளை விட பெரியது. ஸோ அதிகம் பேசுபவராக நீங்கள் இனிமேலாவது அதை குறைச்சிக்கோங்க. சரியான நேரத்தில் சரியானதை பேசுகிறவங்க மட்டும்தான் மதிக்கப்படுவாங்க. ஸோ அதிகமாக பேசாதீங்க, அளவாக அமைதியாக பேசுங்க. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும்.